சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். தக்கலை தாளவாடி 6 சென்டிமீட்டர். ஆந்திர பகுதிகளில் தொடர்ந்து வெப்பநிலை இயல்பை விட அதிகமாக நிலவுகிறது. இந்த பகுதிகளிலிருந்து தமிழகத்தை நோக்கி வீசுகின்ற வடமேற்கு திசை காற்றினால் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்ச வெப்பநிலையானது வட தமிழகத்தில் பல இடங்களில் இயல்பை விட அதிகமாக பதிவாகியிருந்தது. அதிகபட்சமாக திருத்தணியில் 45 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. மேலும் இடியுடன் கூடிய கோடை மழை காரணமாக வேலூர், நாமக்கல், சேலம், திருச்சி, நெல்லை, கன்னியாகுமரி உள்ளிட்ட உள் மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்துள்ளது. அதிகபட்சமாக தாளவாடி மற்றும் தக்கலையில் 6 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அடுத்து வரும் 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் கடலோர மாவட்டங்களில் இயல்பை விட 2 to 3 டிகிரி செல்சியஸ் வரையிலும், உள் மாவட்டங்களில் 3 to 4 டிகிரி செல்சியஸ் வரையிலும் அதிகபட்ச வெப்பநிலை பதிவாகக்கூடும். மேலும் உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய கோடை மழை பெய்யக்கூடும். தமிழகம் மற்றும் புதுவை பொறுத்தவரையில் மே 1 முதல் மே 19 வரையிலான காலகட்டத்தில் கோடை மழையானது இயல்பை ஒட்டி பெய்துள்ளது. இயல்பு அளவானது இந்த காலகட்டத்தில் 43.6 மில்லிமீட்டர் ஆகும். பெய்த மழையின் அளவு 42.1 மில்லிமீட்டர். இது இயல்பை விட 4% குறைவு. இது கோடை மழை மே 1 முதல் இன்று வரைக்கானது. ஒரு 2-3 தினங்களுக்கு தொடரும். இயல்பை விட வெப்பம் அதிகமாக தான் பதிவாகும். சென்னை எப்படி சார்? சென்னைக்கு இதே நிலை தொடரும். இதுதான் ஒரு டிகிரி 2 டிகிரி ஒரு நாளைக்கு குறைவாக இருக்கும். பிறகு இப்பொழுது இன்றைக்கு உங்களுக்கு கடற்காற்று இயல்பை விட முன்பாக துவங்கி இருக்கு. 11:30 மணிக்கு துவங்கினதால கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நேற்றை விட இன்று கம்மியாக இருக்குது. நாளை ஒரு தினங்களுக்கு அப்புறம் திருப்பி